போடப்பட்டது. அப்படியே அந்த 11வது அதிகாரத்துல இருந்து 12வது அதிகாரம் அப்படியே தொடர்ந்து வருது. முதல் வசனத்தை பாருங்க. 12வது அதிகாரம் முதல் வசனம் அப்படியே வாங்க. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ 12ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ ವಚನವನ್ನು ಬರ್ರಿ, ಇದು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರತಕ್ಕಂತ ಒಂದು ವಚನ. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுதான் ஆராதனை, இதுதான் வர்ஷிப். வர்ஷிப்னா இதுதான். பாட்டு பாடுறது வர்ஷிப் இல்ல. நம்ம சரீரத்தை பலியாக கொடுப்பது தான் வர்ஷிப். தெரிஞ்சுக்கங்க. ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ದೇಹಗಳನ್ನ ಸಜೀವವಾಗಿ ಕೊಡುವಂತದ್ದೇ ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಿವೇಕಪೂರ್ವಕವಾದಂತ ಒಂದು ಆರಾಧನೆ. சோ பாருங்க, இன்னொன்னு சொல்றேன் எல்லாருக்கும், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கேளுங்க. பைபிள் எழுதும் போது இந்த அதிகார பிரிவுகள் இருக்குல்ல, 11வது அதிகாரம் 12வது அதிகாரம் அப்படி இல்ல, லைனா கண்டினியூஸா இருக்கும். ரோமர் 1ல இருந்து 16 வரைக்கும் ஒரே கண்டினியூஸா லைனா இருக்கும். சோ இந்த இந்த 12 13ன்றதெல்லாம் அப்புறம் தான் ஜனங்க ஈஸியா இருக்கட்டும் ஜனங்களுக்கு படிக்கிறதுக்கு, அதனாலதான் இந்த அதிகார பிரிவுகள் வசன பிரிவுகள் எல்லாம் அப்புறம் தான் ಆಡ್ பண்ணாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಸತ್ಯವೇದದ ಒಂದು ತರಗತಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಮೊದಲೇ ಆಗಿತ್ತು ಅಂತಂದ್ರೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ ಒಂದು 12ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೂ ಇದೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಏಕವಾಗಿದ್ದು, ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಜನಗಳು ಇದನ್ನು ಓದುವುದಕ್ಕೆ ಈಸಿ ಆಗಿರ್ಲಿ ಎಂಬುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅಧ್ಯಾಯಗಳ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ವಿಂಗಡಣೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ இந்த இடத்துல 11வது அதிகாரத்துல கடைசியில் ஆண்டவருடைய இரக்கத்தை குறித்து துதி சத்தம் எடுக்கிறார். துதிக்கிறார் யாரு? ಪೌಲ್ ತುದಿಕ್ರಾರು. ಅಲ್ಲಿ 11ನೇ ಅಧ್ಯಾಯದ ಕೊನೆ ವಚನದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸ್ತುತಿಯ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಆತನು ಸ್ತುತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆண்டவரே நீர் இவ்வளவு இரக்கம் பாராட்டி இருக்கிறாரா, அதனால ஆண்டவரே இந்தாங்க என் பாடி எடுத்துங்க, என் பாடி உமக்கு சொந்தம், என் பாடி பார்ட்ஸ் எல்லாம் உமக்கு சொந்தம், பலியாய் நான் கொடுக்கிறேன், இதான் நான் பண்ற ஆராதனை, என் பாடியை ஆஃபரிங் கொடுக்கிறேன். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காணிக்க போடுறோம்ல, காணிக்க பாக்ஸ்ல நம்ம பணத்தை போடுறோம், நம்மளே காணிக்க பாக்ஸ்ல போட்டா அதான் வர்ஷிப். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಕರುಣೆ, ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕರುಣೆಯುಳ್ಳಂತ ದೇವರಿಗೆ, ದೇವರೇ ನನ್ನ ದೇಹವನ್ನೇ ನಿನಗೆ ಹೇಗೆ ನಾವು ಕಾಣಿಕೆ ಪೆಟ್ಟಿಗೆಯಲ್ಲಿ ಕಾಣಿಕೆಗಳನ್ನ ಹಾಕ್ತಿವೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನನ್ನೇ ನಾನು ಆ ಒಂದು ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಸಮರ್ಪಿಸಿ ಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. காணிக்கைக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? ಕಾಣಿಕೆಗೆ ಏನಂತ ಹೇಳ್ತಾರೆ ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ? ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆஃபரிங், ஆஃபர்னா தமிழ்ல என்னது? கொடுக்க இல்ல, ஆஃபரிங் அது ஆஃபர் பண்றது, கொடுக்கிறது. ಅಲ್ಲಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಕೊಡುವುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. சோ ஆஃபர் பண்றதுன்னா ஆஃபர். சோ இப்போ நான் என்ன பண்றேன், ஆண்டவருடைய இந்த இரக்கத்தை பார்த்ததுனால என் சரீரத்தை, ஆண்டவரே என் சரீரம், என்னோட யோசனைகள், நான் சாப்பிடுறது, நான் போறது வர்றது எல்லாம் உமக்கு துதி செய்யறது தான், எல்லாம் உமக்கு நான் கொடுத்துறேன் அப்படின்னு நம்ம கொடுக்கிறது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ದೇವರ ಕರುಣೆಯನ್ನ ರುಚಿ ನೋಡಿದಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನನ್ನ ಎಲ್ಲವನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರೇ ನಿನಗಾಗಿ ನಾನು ಕಾಣಿಕೆಯಾಗಿ ನಾನು ಕೊಡುವಂತವನಾಗಿರ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು. இதான் எந்த ஆராதனை? இந்த ஆராதனை பேர் என்னது? புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு போட்டிருக்கு. ಇದೆ ವಿವೇಕ ಪೂರ್ವಕವಾದ ಆರಾಧನೆ ಎಂಬುದಾಗಿ. இங்கிலீஷ்ல என் பைபிள் என்ன போட்டிருக்கு? திஸ் இஸ் ட்ரூ வர்ஷிப். ட்ரூ வர்ஷிப்னா என்னது? நம்மள சரீரத்தையே நான் என்ன பண்றது, ஆண்டவருக்கு ಒಪ್ಪು ಕೊಡುகிறது தான் ட்ரூ வர்ஷிப். ಅಲ್ಲಿ ವಿವೇಕ ಪೂರ್ವಕವಾದ ಆರಾಧನೆ ಏನಂತಂದ್ರೆ ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ದೇವರಿಗಾಗಿ ಮೀಸಲಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಂತದ್ದು. சோ நம்ம கொடுத்திருக்கிறோமா? ನಾವು ಕೊಟ್ಟಿದೀವಾ? நம்ம சரீரத்தை எதுக்கோ கொடுக்கிறோம், நம்ம ஆண்டருக்கு ஆராதனைக்கு ஆண்டருக்கு நம்ம வர்ஷிப் மாதிரி நம்ம கொடுத்திருக்கிறோமா? ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ದೇವನ ಯಾವುದಕ್ಕ ಕೊಡ್ತೀವಿ, ಆದ್ರೆ ದೇವರ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಒಂದು ಆರಾಧನೆಗಾಗಿ ನಮ್ಮನ್ನ ನಾವು ನಮ್ಮ ದೇಹಗಳನ್ನ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஆண்டவர் நம்மளுக்கு செஞ்ச நன்மையான காரியங்களை நினைக்க ஆட்டோமேட்டிக் இந்தாங்கப்பா எடுத்துங்கப்பா, எனக்கு எதுவும் வேண்டாம், என் சரீரம் எனக்கு சொந்தம் இல்ல, நான் உமக்கு சொந்தம். ಆ ದೇವರು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡ್ತಾ ನನ್ನ ಶರೀರ ನನಗೆ ಸ್ವಂತ ಅಲ್ಲ, ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತೇವೆ. சோ அதான் தமிழ்ல ஒரு அருமையான பாட்டு இருக்குல்ல, நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்ல, நீ உனக்கு சொந்தம் அல்ல, கிறிஸ்தேசுவுக்கே ನೀ சொந்தம், ನೀ உனக்கு சொந்தம் அல்லவே. ಅಲ್ಲಿ ತಮಿಳಲ್ಲಿ ಒಂದು ಹಾಡಿದೆ, ನೀನು ನಿನಗೆ ಸ್ವಂತ ಅಲ್ಲ, ನೀನು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಸ್ವಂತವಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೀ ಎಂಬುದಾಗಿ. சோ ஃபர்ஸ்ட் இப்போ 12வது அதிகாரம் முதல் வசனம், என் சரீரத்தை என்ன பண்றேன் ಜೀವ ಬಲಿಯಾಗಿ ದೇವನಿಗೆ ನಾ ಕೊಡುಕರೇನ್. ಅಲ್ಲಿ 12ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ನನ್ನ ದೇಹವನ್ನ ದೇವರಿಗೆ ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ನಾನು ಸಮರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. இரண்டாவது வசனம் என்ன சொல்லுது? ಎರಡನೇ ವಚನ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದೆ? படிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பாருங்க, உங்க மனம் சேஞ்ச் ஆகணுமா, மைண்ட் சேஞ்ச் ஆகும். கிறிஸ்டியன் லைஃப்னா என்னது? பாடி மாத்திரம் ஆஃபரிங் இல்ல, மைண்ட் ஆல்சோ இஸ் என்னது? ಟ್ರಾನ್ಸ್ಫಾರ್ಮೇಶನ್. ಮೈಂடும் ಚೇಂಜ್ ಆಗುದು, ಬಾಡಿಯು ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸ್ ಆಯ್ತು. ಅಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತ ಜೊತೆ ನೋಡೋದಾದ್ರೆ ಕೇವಲ ಮನಸ್ಸು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇಹ ಮಾತ್ರವಲ್ಲ, ಮನಸ್ಸು ಕೂಡ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬದಲಾಗುವಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಎಂಬುದಾಗಿ. ಸೊ ஆண்டவரே என் வெளிப்படையான என் சரீரம்,
நான் என்னென்ன பண்ண போது, என் கை, என் காலு, என் மூஞ்சி, என் இது எல்லாம் வந்து உமக்கு சொந்தம். பட் அதே நேரத்தில் ஆண்டவரே, இந்த உலகம் வந்து என் மைண்ட் என்ன பண்ணிடக்கூடாது, கரப்ட் பண்ணிடக்கூடாது. அதான் உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தெரியாமல் என்ன பண்ணுங்களாம், மனதால என்ன ஆகுங்க, நீங்க என்ன மைண்ட் என்ன ஆகணுமா, ரினியூனா என்னது, ரீசார்ஜ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரீசார்ஜ், ரீநியூ, புதுசாவது, திருப்பி பழைய யோசனைகளை யோசித்து உலக பிரியாம நம்ம யோசிக்காம ಆಂಡ್ರಪಡಿ ಯೋಸಿக்கிறோம், ಮೈಂಡ್ ಯೋಸಿக்கிறோம்ல, ಅದ ಒಂದು ರಿನ್ಯೂವಲ್. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಇಹಲೋಕದ ನಡವಳಿಕೆಯನ್ನ ಅನುಸರಿಸುವವರಾಗಿರದೆ ನೂತನ ಮನಸ್ಸು ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಪ್ರತಿನಿತ್ಯ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ನೂತನವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮನಸ್ಥಿತಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಜೀವಿಸುವಂಥದ್ದು ಎಂಬುದಾಗಿ. நான் யூஸ்வலா வந்து சீரியல் பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன். ஆனா இந்த ஒரு சீரியல் நான் பார்த்தேன், யாரோ ஒருத்தர் பார்க்க சொன்னாங்க என்ன. ನಾನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಧಾರಾವಾಹಿಗಳನ್ನು ನೋಡ್ಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. ಆದ್ರೆ ಯಾರೋ ಒಬ್ರು ಹೇಳಿದ್ರೆ ಈ ಒಂದು ಧಾರಾವಾಹಿ ನೋಡೋದಕ್ಕೆ. பிரதர், இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்துல வாலிப பசங்க பிள்ளைங்க ஸ்கூல்ல எப்படி இருக்காங்க இந்த சீரியல் மூலியமா இருக்கு, நீங்க பாருங்க அப்படின்னு எனக்கு அது பார்க்க சொன்னாங்க. ಈ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ, ಶಾಲೆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಹೇಗಿರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಇದನ್ನು ನೋಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಅದನ್ನ ಗಮನಿಸಲ್ಪಟ್ಟೆ. அதுல நான் பார்த்தேன் 16, 17, 18 வயசு பிள்ளைங்க ஸ்கூல்ல என்னென்ன பண்றாங்க, அவங்களுடைய நடவடிக்கை, அவங்க பேச்சுவார்த்தை, அவங்களுடைய எப்படி டீச்சர்ஸ்க்கு ரியாக்ட் பண்றாங்க, எப்படி பேசுறாங்க, அதெல்லாம் நான் பார்க்கும்போது என் மனசு அப்படியே உடைஞ்சிருச்சு. ಅಲ್ಲಿ 16, 17 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಅವರೊಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಶಿಕ್ಷಕರಿಗೆ ಹೇಗೆ ಅವರು ಎದುತ್ರವಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ನನ್ನ ಮನಸ್ಸು ಒಡೆದು ಹೋಯ್ತು. அங்க வந்துட்டு மரியாதையே இல்ல, பெரியவங்களுக்கு மரியாதையே இல்ல, அசிங்கமா பேசுறாங்க, கெட்ட வார்த்தையில பேசுறாங்க அவங்க டீச்சர்ஸை பார்த்து. ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಟೀಚರ್ಸ್ ಅನ್ನು ನೋಡಿ ಕೆಟ್ಟ ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳಿಂದ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. உலக பிரகாரமான கலாச்சாரம் இது. ಅದು ಲೌಕಿಕವಾದಂತ ಒಂದು ಕಲಾಚಾರ. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காத இருக்கிற ஒரு கலாச்சாரம் இது. ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ಅಥವಾ ಒಂದು ಮರ್ಯಾದೆಯನ್ನು ಕೊಡದಿರತಕ್ಕಂತ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿ. அதே நேரத்தில் அந்த பிள்ளைங்க படுற கஷ்டத்தையும் காட்டுறாங்க அந்த சீரியல்ல. உண்மையான சீரியல். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆ ಒಂದು ಮಕ್ಕಳು ಪಡುವಂತ ಕಷ್ಟಗಳ ಕುರಿತಾಗಿನೂ ಕೂಡ ಅವರು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. எவ்வளவு டிப்ரெஷன்ல இருக்காங்க, எவ்வளவு சரீரத்தை பிச்சுக்கிறாங்க, ஒல்லியாகணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அவங்க வந்துட்டு பாய்ஸ்ட பேசுற விதம் இருக்கு, அவங்க அனுப்புற மெசேஜஸ், பாய்ஸ்ட இருந்து அவங்ககிட்ட இருந்து வர்ற மெசேஜஸ், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அவங்க சரீரத்தை வியாபாரத்துக்கு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ಅವ್ರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ತಳಗಾಗೋದಕ್ಕೆ ನೋಡ್ತಾ ಇದ್ರೆ ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳೇನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಅವರ ಶರೀರವನ್ನೇ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ವ್ಯಾಪಾರಕ್ಕೆ ಕೊಟ್ಟುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಯ್ತು. ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து என்ன சொல்றாங்க, ஆண்டவரே என் சரீரத்தை மத்தவங்க வந்து என் சரீரத்தை பார்த்து இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாது, என் சரீரம் உமக்கு சொந்தம் அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆண்டவர்கிட்ட ಕಾಣಿಕೆಯ ನಮ್ಮ ಶರೀರத்தை கொடுத்துறோம். ಇದರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಿನ್ನ ದೇಹ ಅಥವಾ ನಿನ್ನ ಶರೀರ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ಬೋದು ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಲ್ಲ. ಯಾಕೆಂತಂದ್ರೆ ನಾನೇ ನನ್ನ ಶರೀರವನ್ನು ನಿಮಗಾಗಿ ಅದನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ரெண்டாவது, ஆண்டவரே உலக ஜனம் யோசிக்கிற மாதிரி, என் ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிற மாதிரி, இன்ஸ்டாகிராம்ல அவங்க யோசிக்கிற மாதிரி, இவங்க இந்த இது பண்றாங்களே இவங்க எல்லாம் யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்க கூடாது. என் மைண்ட் வந்து என் மைண்ட் லெவல்ல ஏசப்பா நீங்க என்ன மாத்துங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் அல்ல, என் மைண்டும் சேஞ்ச் ஆகணும், என் சரீரம் மாத்திரம் ஆஃபரிங்ல என் மைண்டும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம ಒಪ್ಪು ಕೊಡುக்கிறோம். ಅಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಏನಪ್ಪಾ ಅಂತ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಇವರು ಬೇರೆ ಬೇರೆ ಏನ್ ಹೇಳ್ತಾರೋ ಅದರ ಕುರಿತಾಗಿ ಎಲ್ಲ ಇಹಲೋಕದ ನಡವಳಿಕೆಯನ್ನು ಅನುಸರಿಸಲ್ಪಡದೆ ನೂತನ ಮನಸ್ಸನ್ನ ಅದು ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇವಲ ನನ್ನ ಶರೀರವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಂಥದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಸಹ ನಿನಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ஸோ அதான் நான் திருப்பி இன்னொரு கேள்வி கேட்குறேன். நீங்க எல்லாருக்கும் உங்க மைண்ட் லெவல்ல, உங்க மைண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சின்ன ஒரு டெஸ்ட் வச்சுங்க. உங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி சில காரியங்களை குறித்து உங்க மைண்ட் எப்படி யோசிச்சு, அதே காரியத்தை குறித்து இன்னைக்கு நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? அதுல மாற்றம் இருக்குதா, சேஞ்சஸ் இருக்குதா? இல்ல பிரதர், நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் யோசித்தேன், இப்போ இன்னும் அப்படிதான் யோசிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றோமா? ಅಲ್ಲಿ 2 ವರ್ಷದ ಹಿಂದೆ ಆ ಒಂದು ಆಲೋಚನೆಯನ್ನ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅಥವಾ ಈಗ 2 ವರ್ಷದ ನಂತರ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇಲ್ಲ ಸಹೋದರ ಅದೇ ರೀತಿಯಾದಂಥ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ನೀವು ಒಂದು ಪರೀಕ್ಷೆಯನ್ನು ಮಾಡ್ಕೊಳ್ರಿ. ஸோ நீங்க ஆண்டருக்குள்ள இருக்கிறீங்கன்னா ஒரு டெஸ்ட் என்னதுன்னா, ஒரு நல்ல ஒரு ப்ரூஃப் என்னதுன்னா, நம்ம மைண்ட் வந்து ஏசப்பா சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பார். எல்லாருக்கும் பர்ஃபெக்ட் மைண்ட் இல்லை, எல்லார் மைண்டும் அப்படியே பயங்கரமா ரொம்ப பரிசுத்தமா இருக்காது ஸ்டார்டிங்ல. பட் எல்லாரும் அசுத்தத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அசுத்தத்திலிருந்து அப்படியே நம்ம மைண்ட் சேஞ்ச் ஆகி புதிதாக்கி நம்ம வந்து நம்ம ஆண்டவர் வந்து அவருடைய மைண்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಬೇಕು. ನಮ್ಮ ಒಂದು ಪರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ದೇವರು ಪ್ರತಿ ದಿವಸ ಒಂದು ಮನಸ್ಸನ್ನ ಹೊಸದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಬದಲಾಯಿಸ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಪರೀಕ್ಷೆನ ನಾವು ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. 2 ಕೊರಿಂಥಿಯರ್ 3வது அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. 2 ಕೊರಿಂಥ 3ನೇ 18ನೇ ವಚನವನ್ನು ನೋಡ್ರಿ. 2 ಕೊರಿಂಥಿಯர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். திருப்பி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. என்ன ஆகுது? நம்ம ஆண்டவரை நம்ம பார்க்க என்ன ஆயிட்டு இருக்குது? நம்ம
மகிமையின் மேல் மகிமை, நம்ம அப்படியே மாறிட்டே இருக்கும், நம்ம லைஃப் மாறிட்டே இருக்குது. ஏசப்பாவை நம்ம பார்க்க 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 நம்ம லைஃப் மாறுது. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ನೋಡ್ತಾ 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 ಏನಾಗ್ತದೆ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತ ಅದು ಹಂತ ಹಂತಕ್ಕೆ ಬದಲಾಗ್ತಾನೇ ಇದೆ. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரொம்ப கோவப்பட்டிருப்போம், ரொம்ப எரிச்சல் படுவோம், ரொம்ப கவலைப்பட்டிருப்போம். ஏசப்பாவை பார்த்துட்டே இருக்கிறோம் டெய்லி, நம்ம ஜெபத்தின் மூலியமாய், வசனத்தின் மூலியமாய், சர்ச்சுக்கு வரது மூலியமா ஏசப்பாவை நம்ம ரொம்ப க்ளோஸா பார்த்துட்டே இருக்கோம். பார்க்க 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 நம்ம இருதயம் வந்து மாறிட்டே இருக்குது, நம்ம மைண்ட் மாறிட்டே இருக்குது. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு அருமையான கிறிஸ்தವ வாழ்க்கை. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಮೊದಲು ಕೋಪವನ್ನು ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಾಗಿರ್ಬೋದು, ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರ್ತದೆ. ಆದರೆ ಸಭೆಗೆ ಬರುವಂಥದ್ದಾಗಿರ್ಬೋದು, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂಥದ್ದಾಗಿರ್ಬೋದು, ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ, ದೇವರ ಮಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಹಂತ ಹಂತವಾಗಿ ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು ಬದಲಾಗ್ತಾನೆ ಇರ್ತದೆ. சரியா? ஸோ ரொம்ப முக்கியம், நீங்க உங்க சரீரத்தை நம்ம ஆண்டருக்கு நம்ம காணிக்கையா கொடுத்துருக்கிறோமா, ஆண்டர் பண்ண நன்மையான காரியங்களை நினைக்கும் போது, ரெண்டாவது என் மைண்ட் வந்து புதிதாயிட்டே இருக்குதா, ஆண்டர் மாத்திட்டே இருக்கிறா அப்படின்னு கேளுங்க, ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஆண்டர் வந்து இன்னும் புதிதாக்கிட்டே போறவங்க மைண்ட். ಅಲ್ಲಿ ಮೊದಲು ನನ್ನ ಒಂದು ಮನಸ್ಸು ಅದು ಬದಲಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ರಿ, ದೇವರ ಒಂದು ಮನಸ್ಸನ್ನು ಅದು ಬದಲಾಯಿಸುವಂತವನಾಗೇ ಇರ್ತಾನೆ.